ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவில் வந்து திடீர்னு வந்துட்டு பிரஜன் வந்து தேவையில்லாமல் அன்வான்டாக உள்ளே வந்து திவாகர் வந்து முறைக்கிற விஷயங்கள் வருது, எச்சரிக்கை பண்ணுறாரு. அது எதுக்காக அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வினோத், பிரவீன், திவாகர் இவங்க 3 பேருக்கும் பயங்கரமாக முட்டிகிட்டு இருக்குது. அதிலும் குறிப்பாக வந்து பிரவீன்ராஜ் வந்துட்டு இவரை வந்து கலாய்ச்சதுக்கப்புறமா, திவாகரை கலாய்ச்சதுக்கப்புறமா இவர் வந்துட்டு அவங்க பர்சனல் விஷயம் சந்தேகப்பட்டன்னு ஒரு மாதிரி பேசுனதுக்கப்புறமா சைலண்ட் ஆகிட்டாப்புல. அதுக்கப்புறம் பெருசாக பண்ணல. ஆனால் அந்த டாஸ்க் நடக்கும்போது கொஞ்சம் யாரோட இழுத்தார், சரிங்களா? ஆனால் கானா வினோத் ரொம்ப எல்லை மீறி உருவகளி எக்கச்சக்கமாக பண்ணிக்கிட்டே இருக்கார், தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காரு. அது வந்துட்டு ஒரு பக்கம் வந்து அமித்துக்கே வந்து கோவப்படுற அளவுக்கு ஒரு விஷயம் வந்துட்டு பண்ணிகிட்டே இருக்கார் தொடர்ச்சியாக. இவரும் அதுக்கேற்ற மாதிரி வந்து பேசிகிட்டே இருக்கார் அங்கே. ஆனால் யாருமே வந்து கானா வினோத்தை தடுக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்துட்டு திவாகரை சைலண்டாக இருங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு திடீர்னு வந்துட்டு கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காப்புல நம்ம பிரவீன் திடீர்னு வந்துட்டு இதுக்கப்புறம் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் என்னோடய பர்சனல் விஷயத்தை நீ எத்தனா நான் ரெட் கார்டு வாங்கி கூட கிளம்பிடுவேன், பார்த்து நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் தான் ஆரம்பிக்கிறார். கம்முன்னு இருக்காங்க. உடனே அப்போ இவரும் ஆரம்பிக்கிறாரு, அப்போ நீ என்னை பற்றி பேசிப்பார், அப்புறம் என்ன நடக்குது பாரு அப்படின்போது இந்த பக்கம் திரும்பவும் வந்து கானா வினோத் உன்ன மாதிரி நம்ம ரொம்ப கேவலமாலாம் நான் பேசுகிற ஆள் கிடையாது அப்படின்னு பேசுகிறார். அப்புறம் சபரி வந்துட்டு திட்டுறாரு. திவாகர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போயும் ரெட் கார்டு கொடுக்குறது வாய்ப்பு இருக்குது, தேவையில்லாமல் நீங்கள் வந்துட்டு வார்த்தைகளோ இதுலேயோ பேசி உங்களோட சேலரியை வந்து கட் பண்ணிக்காதீங்க, பார்த்து நடக்குங்கிற மாதிரி போயிடார். திடீர்னு பிரஜனுக்கு எங்கேருந்து கோவம் வந்துச்சுன்னு தெரில, வந்து திவாகர்கிட்ட சண்டை போடுறாரு. எதுக்காக சண்டை போடுறாருன்னா, பர்சனல் விஷயத்தை நீங்கள் எப்படி எடுக்கலாம், நீங்கள் எப்போ எடுக்கலான்னு அவர் வந்து பேசுகிறது. அப்போது அதுவும் வசனம் இல்லை, இவர் வந்து அந்த சொல்லியிருப்பார்ல அந்த கடந்து வந்து பாதையில் அந்த விஷயத்தை அதை வந்து பேசுறது எதுக்காக, இவர் பேசுறதுக்காக. அதை வந்து ஏன்னா அவங்க வந்து பேசுனாங்க, அதை நீங்கள் கேட்க மாட்டிங்கன்னா இந்த வீட்டில் எல்லாரையும் பேசுறதுக்கு உரிமை இருக்குது, ஆனால் நீ வந்து பர்சனல் பேசக்கூடாது அப்படின்றது. எல்லாரையும் பேசுறதுக்கு உரிமை இருக்குன்னா இப்போ உங்களுக்கு ஏன் கோவம் வருது? சாண்ட்ராவை பற்றி வந்துட்டு மற்றவங்களாம் பேசணுன்னா எவ்வளோ பொங்குறீங்க நீங்கள். அதே இது வந்து அப்போ உரிமை இருக்குன்னு சைலண்டாக விட்டு போயிடலாமே. ஸோ உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்க தக்காளி சட்னி என்னங்க இது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்வி கேட்பாங்க, சரிங்களா? அதை வந்து பண்ண உடனே டப்புன்னு வந்து என்ன பண்ணுறாரு, துஷார் வந்துட்டு அண்ணா நீங்கள் வாங்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிறாரு. அதுக்கப்புறம் அரோராவை சொல்கிறாங்க. இப்போ அவர் வந்து பர்சனலாக எதுவுமே பேசலை, அவர் முன்னாடி சொல்லியிருப்பார் போல இருக்குது, அதை வந்து சொல்லிட்டு இருக்காரு அவர் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கப்புறமா உடனே டக்குன்னு என்ன பண்ணுறாரு, சைலண்ட் ஆகிறார். ஆக்சுவலாக பிரஜனுக்குமே வந்து திவாகர் மேலே கோவங்கள் இருக்குது, ஆனால் இங்கே காமிக்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும் வெளியில் என்ன வேணாலும் பேச. இப்போ கமருதினிக்கே அப்படி தானே விட்டார். நான் உள்ளே போகும்போது கமருதி இருந்தாருன்னா அது கமருதுக்கு நல்லதில்லை அப்படி பேசிட்டு கமருதி வெளியே வந்ததுக்கப்புறம் கமருதிக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசியிருக்காப்புல. ஸோ சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறமும் திரும்ப வந்துட்டு பிரவீன் என்ன பண்ணுறாப்புல, நாங்கள் வந்து இனிமேல் பேச மாட்டேன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து வினோத்கிட்டே வேறு கலாய்க்கிறார். வினோத்தை நம்ம ஓட்டுறதெல்லாம் ஓட்டியாச்சு என்ன, இதுக்கப்புறம் விட்டுரு. ஆனால் இன்னொன்று சொல்லிடுறேன், நாம் எல்லாம் ஜாலியாக இருக்கோம், தெரியாமல் வாய்த்தூர் வந்துட்டுனா கூட அவர் உள்ளே வந்துடக்கூடாது, வந்துட்டார்னா அப்போ நாங்கள் வச்சு செஞ்சுருவோம், அவர் பார்த்துங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து தேவையில்லாமல் திரும்ப வந்து இவர் இழுத்துகிட்டே இருக்காங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இது எங்கே போய் முடிய போகுது, இதை யார் வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றதுன்னு தெரியல. ஆனால் ஒருத்தரை வச்சு செய்கிறாங்க, அது மட்டும் ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதாவது அவர் வந்து தெளிவான ஒரு ஆள் அப்படின்னா கூட பரவாயில்ல, அவர் ஏதாவது கவுண்டர் கொடுப்பார். அவர் வந்து சும்மா நீங்கள் கொஞ்சம் இது பண்ணாவே அவரும் தேவையில்லாத வார்த்தைகளை விடக்கூடிய ஆள். அப்படின்போது நம்ம கொஞ்சம் விலகி போகிறது அவங்களோட மெச்சூரிட்டி காமிக்கும். இவருக்கு மெச்சூரிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா திவாகருக்கு சுத்தமாக கிடையாது. அதனால தான் ஒரு விஷயத்த சொன்னோம்னா அவர் அடுத்த லெவலுக்கு போகிறார். நம்மளுக்கு ஆனால் இருக்குது. பிரவீனுக்கு வந்துட்டு வெளியே போகும்போது மக்கள் எவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க, கானா வினோத் அவர்கள் வெளியே போகும்போது மக்கள் எவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க, அதை வந்து தக்க வச்சுப்பாங்களாம் பார்த்தா இங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியும். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.